ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரோமோ ஃபோர் வந்திருக்கு. இனியா ப்ரோமோ ஃபோர் விட்டுருக்காங்கன்னா, ஆமாம் 4 ப்ரோமோ விட்டாகணுமா இல்லையா? காலையில் வந்து அவங்க வருகை விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு ப்ரோமோ, அடுத்தது நம்ம அமித் பார்கவ், அப்புறமா திவ்யா கணேஷ்க்கு வந்து வேணும்ல, அதனால் வந்துட்டு இங்கே ஒரு சூப்பரான ஒரு ப்ரோமோ கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆர்ப்பாட்டம் இல்லாத அதிரடியான ஒரு ப்ரோமோனா இந்த ப்ரோமோ சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கவங்க டாஸ்க்கு அமித் பார்கவ் டக்கடன்னு எல்லாத்தையும் கொட்டிட்டார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக கொஞ்சம் சீன் இல்லாத மாதிரி அவங்களுக்கு புரியும்படி, ஆனால் கொஞ்சம் மிரட்டலாம். அவங்க சொன்னது கொஞ்சம் நல்லாயிருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பேரை தாக்குறாங்க. முக்கியமாக தாக்கினது நம்ம ஓவரால் வந்து டிசிப்ளின் பற்றி தான் பேசுகிறாங்க. எல்லாருக்கும் எல்லாருக்குமே ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு டெக்கோரம் இருக்கும், ஒரு டிசிப்ளின் இருக்கும், ஒரு டிக்னிட்டி இருக்கலாம். அது எல்லாம் எங்கே போச்சுன்னு கேட்குறாங்க. அது ஓடிடுச்சிங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே யாருமே டிசிப்ளின்னு கிடையாது. பிக் பாஸ் வந்துட்டு மயக்க மாட்டுங்க சொல்லி தொண்டை தண்ணி வச்சு கடைசியில் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பார் போல இருக்குது. இது வந்துட்டு எஃப்ஜேக்கு டக்குன்னு ஒரு சட்டம் ஒரு அமுக்கணுன்னு எஃப்ஜே மயக்க மாட்டுங்க. இது வந்து ஆதிரைக்கு டக்குன்னு ஒரு அமுக்கணுன்னு ஆதிரை மயக்க மாட்டுங்க. இது அரோராக்கு, இது துஷாருக்கு, இப்படின்னு வச்சுருப்பாங்க போல இருக்குது. என்னத்தை சொல்ல. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்வதியை பற்றி சொல்கிறாங்க. வெளியில் வந்து பாருவா, ஓ அவள் அப்படி பேசுவா இப்படி பேசுவா, நிறைய கொஷின்ஸ் பண்ணுவாள், செம்மையாக கொஷின் பண்ணுவாள் அப்படின்லாம் இருந்துச்சுல. எங்கே கொஷின் பண்ணோம், என்ன கொஷின் பண்ணோம், இதெல்லாம் எங்கே போச்சு பாருன்னு கேட்குறாங்க. ஏன்னா இஷ்டத்துக்கு நீங்கள் பாட கொஷின் கேட்டுகிட்டே இருக்கீங்க, அங்கே பதில் வருதான்னு தெரியாமல் கூட கொஷின் கேட்டுட்ருக்கீங்க. முதல் கேட்ட கேள்விக்கு பதில் வருதான்னு கொஞ்சமாவது வெயிட் பண்ணணுமா இல்லையா? அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு தகுதி இருக்கிறதுனால தான் இந்த வீட்டில் இருக்கும், அது உண்மை தானே அப்படின்ட்டு திவாகரை பார்த்து திரும்புகிறாங்க. ஏன்னா திவாகர் எனக்குலாம் இங்கே அவனுமே தகுதி இல்லை, எஃப்ஜே உனக்கு தகுதி இல்லை, கானா வினோத் உங்களுக்கும் தகுதி இல்லை, எனக்கு மட்டும் தான் தகுதின்னு சொல்லிட்டு இருக்கார்ல, அதுக்கு கலாய்க்கிறாங்க. அதாவது எனக்கு மட்டும்தான் இந்த வீட்டில் தகுதி இருக்குது, வேறு யாருக்குமே தகுதி இல்லைடா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போவே நீங்கள் பிபி கிட்ட சொல்லிவிட்டு வெளியே போகலான்ட்டாங்க. என்ன வெளியே போகலாமா? இதை சொல்கிறது விஜேஎஸே யோசிச்சுட்டு தான் சொல்லுவார், பிக் பாஸ் தான் சொல்லணும். இவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பவரை கொடுத்துட்டாங்களா, இன்னும் ஒன்றுமே புரிய மாட்டேது யான்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பவர்லாம் இருக்காது, இவங்க மனசில் இருக்கிற கருத்தை சொல்கிறாங்க. மற்றபடி இதே இது வந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு அதை சொன்னாங்க வச்சுங்க, அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்கிறதுக்கு போது நீங்கள் யாரும் கேட்டுருவார் திவாகர். அந்த மாதிரி டிசைன் தான் திவாகர். ரைட், எது எப்படியோ இன்றைக்கியோட எபிசோடும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே ஆரம்பிச்சுடுவாங்க போல இருக்குது. ஸோ நேற்று அதனால தான் அதை முடிச்சிட்டாங்க போல இருக்குது. அப்போ இன்றைக்கி ஒரு வேளை வந்து அந்த என்டரில் வராங்க பார்த்தீங்களா, அது மட்டும்தான் இன்றைக்கி போல இருக்குது. என்ட்ரன்ஸை வர வைத்துட்டு நீங்களே பார்த்துக்குன்னு கிளம்பிடுவார் போல இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் தான் இன்றைக்கி சண்டே எபிசோடில் வரும் போல இருக்குது. ரைட், நான் ரொம்ப அவளாக காத்துட்ருக்கேன் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு. ஏன்னா பிரஜனன் சாண்ட்ரா வந்துட்டு விஜய் பார்வதி கமருதன் கலாச்சாங்க, ஓகே. அங்கே மீதி இருக்கிறவங்களை எப்படி அடிக்கிறாங்கன்னு பார்க்கணுமா வேண்டாமா? ரைட், உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். இப்போ வந்த 4 ப்ரோமோவில் எனக்கு இவங்க பேசுறது கொஞ்சம் டீசெண்டாக இருக்குங்க, இவங்க சம்பவமாக இருக்குங்க, இவங்க பேசுறது பிடிக்கல அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.